Hello everyone, welcome to SLG Tamil. இன்னைக்கு வீடியோவில் Galaxy A05 ஓட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் அண்ட் அதே மாதிரி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு வீடியோக்குள்ள லைக் பண்ணி போட்டுருக்கீங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Samsung Galaxy A05 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆகும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். பாக்ஸில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதோட டிஸ்பிளே வாரண்டியோட ஸ்டிக்கரை பண்ணி பார்க்குறீங்க. 1 year கம்பெனி வாரண்டி இருக்கிற ஒரு ஃபோன். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பிரேக் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து நீங்கள் ஒரு தடவை 1 year வந்து ஃப்ரீயாக வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியும். சப்போஸ் வந்து ஒரு டிஸ்பிளே வந்து டேமேஜாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TRCSL ஆக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டிக்கரையும் மேலே பார்க்க முடியும். அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நம்பர்ஸ் அதே மாதிரி ரேம், ஸ்டோரேஜ், கலர் எல்லாம் வந்து பார்க்க முடியும். ஓகே, நான் வந்து பாக்ஸும் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் உள்ளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாக்ஸோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா Galaxy A05 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபோனோட ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு சாம்சங் சொல்லி மென்ஷன் பண்ணால் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸை பார்த்துக்க முடியும். இந்த பாக்ஸ் உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் டைப் சி சார்ஜிங் கேபிளை பார்த்துக்க முடியும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு அதே மாதிரி யூஸ் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து என்னோடய ஃபோனை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கரில் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளே டைப்பிங் கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணது ஃபோனை பார்த்துக்க முடியும். ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேமராவோட பொசிஷன் அதே மாதிரி கேமராவோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் மாதிரியான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரவர்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ வால்யூம் கீ அதே மாதிரி பவர் கீயை வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 32,000 ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்ரீலங்காவில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாம்சங்கோட 1 year வாரண்டி இருக்கிற இந்த மொபைலுக்கு. வாரண்டி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் A05 ஸ்ரீலங்காவுக்கு வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 4,500 ரூபாய் வந்து டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படியே இந்த ஃபோனோட கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 3.5mm ஜாக்கை பார்த்துக்கொள்ள முடியும். கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரைமரி மைக்கை வந்து பார்த்துக்கொள்ள முடியும். டைப் சி சார்ஜிங் போர்ட் கூட
யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் இதோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 30 fps - 60 fps வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வீடியோ குவாலிட்டி நான் வீடியோ அவுட்டோரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணி பார்த்ததில்ல. இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p அதாவது HD ஃபுல் HD ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்ள முடியும். HDயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 fpsல தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஃபுல் HDயில் வந்து பார்த்தீங்கன்னா 30 fpsலையும் நீங்கள் ஷூட் பண்ணலாம், 60 fpsலையும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று நான் கண்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 fpsல நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது வீடியோ இடைக்கிற வந்து உடைஞ்ச மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து 30 fpsல வந்து ஸ்மூத்தாக வந்து வீடியோவை ஷூட் பண்ணிக்கொள்ள முடியும். ஃபோட்டோ குவாலிட்டி வந்து பார்க்கல இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல கேமரா இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குது. போர்ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த அளவு கேமரா குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேலக்ஸி A05ஓட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அன்பாக்சிங் ரெண்டையும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டுருங்க. மறக்காமல் இது மாதிரி வீடியோக்களுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாங்க. இது மாதிரியான இன்னும் ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கலாம்.